வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பள்ளி உளவியலின் தொகுதி 4 அலகு 8 மற்றும் 9. இதுக்கு முன்னாடி நம்ம அலகு 3 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கு கடைசி இறுதி அலகு 8 மற்றும் 9. ஸோ 8 நம்ம ஏற்கனவே பாதி முடிச்சிட்டோம். ஸோ இதில் மீதி இருக்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்க்கக்கூடிய உப தலைப்பு பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா உளவியல் கல்வி. ஸோ நம்ம படிக்கிறது பள்ளி உளவியல். ஸோ உளவியல் கல்வி எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னா என்ன, அடுத்து பள்ளி அடிப்படையிலான ஆதரவும் அமைப்பும், அதாவது மாணவர்களுக்கு எந்தெந்த மாதிரி உளவியல் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆதரவுகள், அது பள்ளியிலிருந்து அடுத்து வலிமை மற்றும் மீள்தன்மைக்கான காரணிகள். ஸோ அடுத்து லாஸ்ட் இறுதி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த 8வது அலகை பொறுத்தளவுக்கு ஆலோசனைக்கான முறைகள், அந்த கவுன்சிலிங் செஷன்ஸ் அதோட டைப்ஸை இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உளவியல் கல்வி இப்போ நம்ம முன்னாடி ஒரு 3 அலகு பொறுத்தளவுக்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்கூல் சைக்காலஜி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், பள்ளியில் உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம முன்னாடியே அதிகமாக பார்த்த மாதிரி உளவியல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உளவியலில் நிறையா தொகுதிகள், அதாவது பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்குது. கிளினிக்கல் சைக்காலஜி, மருத்துவ உளவியல், பிஹேவியர் சைக்காலஜி, நடத்தை உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு பிரான்ச் தான், ஒரு மேஜர் பிரான்ச் தான் நம்ம ஸ்கூல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஒன் ஆஃப் த பிரான்ச் பார்த்துட்டோம் அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி, கல்வியில் உளவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த. ஸோ உளவியலில் ஒரு பிரிவாக விளங்கும் கல்வி உளவியல் அப்படின்றது மாணவர்களோட கற்றல் திறன் அதை அறிவியல் பூர்வமாக விளக்க முற்படும் ஒரு அறிவியல் புலமாகும். ஸோ வெறுமனே எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஸோ இவரோட பிஹேவியர் இப்போ மிக அதிகமாக இருக்கு. ஒரு சில மாணவர்களுக்கு கற்றல் திறன் குறைவா இருக்கு, ஒரு சில மாணவர்களுக்கு கற்றல் திறன் சராசரியா இருக்கு அப்படின்றத நம்ம சொன்னாலுமே அந்த கற்றல் திறனை ஊக்குவிக்கக்கூடிய வகையில நம்ம என்னென்ன அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம், நடைமுறைகள்லாம் கொடுக்குறோம், அந்த எவிடன்ஸ் பேஸ் அந்த தரவுகள் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்றத அந்த எஜுகேஷன் சைக்காலஜி சொல்றாங்க. ஸோ இதில் நிறைய தியரிஸ் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு பெரிய பிரான்ச். இந்த பொறுத்தளவுக்கு உளவியல் கல்வியில எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்றது இந்த கற்றல், மாணவர்களோட கற்றல் திறன், ஸோ அவங்களோட நடத்தை, இது ஃபுல்லாமே வரக்கூடியதான் இந்த கான்செப்ட். ஸோ உளவியல் கல்வி என்பது மனித கற்றலின் விஞ்ஞான ஆய்வுடன் அப்படின்னு சொல்றதை விட அறிவியல் ஆய்வுடன், ஸோ ஒரு எவிடன்ஸ் சயின்டிஃபிக் ப்ரூவா என்ன செய்யணும் அப்படின்னா இது இருக்கணும் அப்படின்றதான் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நடத்தை சார்ந்த கண்ணோட்டங்கள், ஸோ அதோட பிஹேவியர் சேஞ்சஸ் எப்படி இருக்கு அப்படின்றதும் இதுல உள்ள வருது எஜுகேஷன் சைக்காலஜி கல்வி உளவியல்ல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆராய்ச்சி முறைகளை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா உங்களுக்கான மோட்டிவேஷன், ஊக்கம், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் ரெகுலேஷன் மற்றும் சுய கருத்து, செல்ஃப் கான்செப்ட் ஆகியவற்றிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்வாங்க அப்படின்னா வேறுபடுவாங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனிநபர் வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தனிநபர் வேறுபாடு அப்படின்னு சொல்லும் போது ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அந்த கருத்துக்கான பங்களிப்பு இல்லைன்னா இந்த கருத்து சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறுபாடு அமையும் அப்படின்றதான். ஸோ இதைத்தான் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பிரிவு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உளவியல், கல்வியின் உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்வியின் உளவியல் அந்த இன்டர்வென்ஷனை பொறுத்தளவுக்கு அந்த தலையீடுகள் எந்த இயர்ல இருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பொதுவாக நம்மளோட குழந்தை பருவத்துல தான் இந்த கல்வி உளவியல் அதிகமான இம்பாக்ட் ஏற்படுத்துது. 7 முதல் 13 ஆண்டுகள் வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. ஸோ இந்த குழந்தைகளோட கவலைகள், இதுக்காக அவங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க, கவலையோடு இருக்காங்க, சமூக பயம், சோசியல் ஃபியர்னஸ், எப்படி இந்த சோசியலோட மிங்கிள் ஆகக்கூடியது, கவலை கோராடுகள், இதெல்லாம் அந்தந்த ஸ்கூல் ஸ்டேஜ், அதாவது டீனேஜ் ஸ்டேஜில் அந்த குழந்தைகளுக்கு நம்ம கண்டுபிடிச்சு அதற்கான குறிக்கக்கூடிய வழிமுறைகள் ஃபுல்லாமே கொண்டு வரணும். பகுதிகள் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல. ஸோ அதில் நம்ம அடைவு தேர்வில் அதிகமான மதிப்பெண் எடுப்போமா, எடுக்க மாட்டோமா, இல்லை நம்ம தோல்வி அடைஞ்சிருமா, ஃபெயில் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி சில கவலைகள் இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த நம்ம 11th 12th 10th இந்த மாதிரி சமயங்கள்ல ஆண்டு தேர்வு வரும்பொழுது அதுக்கு முன்னாடியே 1 மந்த்துக்கு முன்னாடி எல்லா ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி கவுன்சிலிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்றதுக்கான வழக்கம். ஸோ இதோட தலைவிட பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு ஒர்க் ஷீட் அந்த பேசிஸ்ல கொடுக்குற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து காப்பிங் கேட்ட பொறுத்தளவுக்கு இங்க பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ ஆர்வமுள்ள ஆத்திரமூட்டக்கூடிய அந்த அறிகுறிகளை இந்த குறிப்பாக கொண்டக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ இந்த எக்ஸாமா அப்போ பயமா இருக்கும், மேத்தமெட்டிக்ஸா, நாளைக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு சம்பந்தமான ஒரு ஃபியர்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த ஃபியரோட எக்ஸ்பேன்ஷன், அதோட சுருக்கம் அப்படின்றது நம்ம தமிழில் வந்து எப்படி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல எஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபியர்னாலே நமக்கு வந்து பயம். ஸோ அந்த மாணவன் வந்து பயமாக உணர்கிறான். ஸோ உடல் மற்றும் உணர்ச்சிகளின் கவனம் செலுத்துவதற்கான குறிப்புகள், தற்போது சூழ்நிலையின் தொடர்பான எதிர்வினைகள். ஸோ அதற்கு தகுந்தமான எதிர்வினைகள் இருக்கும். ஒரு இதை வந்து நம்ம வந்து நேர்மறையாக வந்து பார்க்கக்கூடியதுக்கும், அதற்கு எதிர்மறையான தொடர்பு வினைகளை நம்ம மேக்ஸ் எக்ஸாமா நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுற மாதிரி ஒரு கான்செப்ட், கெட்டவே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த எதிர்பார்ப்புகள், கவலைகள், எண்ணங்கள், ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வரக்கூடியதான். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபியர்ல பொறுத்தளவுக்கு FEA. ஸோ இதை பொறுத்தளவுக்கு உதவக்கூடிய அணுகுமுறைகள் மற்றும் செயல்கள், குழந்தைகளை கற்றல்களை தூண்டுவதற்காக உதவும் குறிப்புகள். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம் இந்த கீபேர்ட்ஸ் மாத்திரம் படிங்க, இதை மாத்திரம் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ இது போக மெடிடேஷன், இது ஃபுல்லாமே சுவாசம் மற்றும் சமாளிக்கும் திறன்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ லாஸ்ட்ல வரக்கூடியதான் ஸோ ஆர். ஸோ முடிவுகள் மற்றும் வெகுமதிகள். ஸோ முடிவுகள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ரிசல்ட். இந்த ரிசல்ட் பேசிஸில் இருக்கக்கூடியது வந்து ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. குழந்தைகளின் செயல்திறனை மதிப்பிட உதவும் குறிப்புகள். ஸோ அச்சவங்களை எதிர்கொள்வதற்கான பாராட்டுகள் மற்றும் அங்கீகாரங்கள். ஸோ அப்போ மேத்தமெட்டிக்ஸ் உனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, இதை என்னால் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சேன்னா, இதை வந்து நல்ல நம்ம வந்து ஒரு தூண்டுதல் கொடுத்து அது நல்லபடியாக அவங்க வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு நல்ல அச்சீவ்மெண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கணும், பாராட்டுகள் கொடுக்கணும், அங்கீகாரங்கள் கொடுக்கணும். ஸோ இது மூலமா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கற்றல் வந்து அந்த ஃபியர்னஸ்ல இருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதில் கான்செப்ட். ஸோ அடுத்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஃபியருக்கு ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னாலே நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கே அதிகமாக வந்து கிரியேட் ஆகுவாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா சொசைட்டிலையும் இருப்பாங்க, அண்ட் தென் பள்ளியில் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி தான் நண்பர்கள் என்பது பள்ளியின் அடிப்படையான தலையீடு. ஸோ அந்த உளவியலை பொறுத்தளவுக்கு எந்த இன்டர்வென்ஷன், இந்த ஸ்கூல் இந்த ஃப்ரெண்டோட இன்டர்வென்ஷன் அந்த தலையீடு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சில குழந்தைகள் வீட்டில் பேச்சு வழக்குகள் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பிஹேவியர் இவங்களுக்கு இம்பாக்ட் ஆகும், இவங்களோட பிஹேவியர் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இம்பாக்ட் ஆகும். அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா தாக்கங்களும் எங்கே வந்து காமிப்பாங்க அப்படின்னா டைரக்டாக வீட்டில் வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வென்ஷனை பொறுத்தளவுக்கு இது பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ குழந்தைகளோட கவலைகளை குறைத்தல். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு கவலைகளாக இருக்கும் அப்படின்னா டேரக்டாக நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹையர் ஸ்டேஜில் இருக்கும்போது, டீனேஜ் ஸ்டேஜில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ அவன்கிட்ட ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மோட்டிவேஷன். ஸோ இவரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதோட விரிவாக்கம் வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் பய உணர்வை போக்குதல். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆர் ஓய்வெடுக்க. ஸோ உள் எண்ணங்கள். அடுத்து வந்து யுக்திகளை ஆராய்தல், நன்றாக செய்தல். அடுத்து வந்து பயிற்சி செய்ய மறக்காமல் இருக்கிறது. அடுத்து வந்து அமைதியாக இருந்தல், சைலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரு எதிர்வினையா இருக்கக்கூடிய ஃபியர். அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு நேர்மறையான ஒரு வினை. ஸோ கவலைகள் அதிகமாகும். எப்போ அதிகமாகும் அப்படின்னா ஃபியர் இருக்கும்போது கவலைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபியர் இல்லைன்னா ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கவலைகள் அதிகமாகும். இதனால நம்மளுடைய செய்யக்கூடிய செயலில் வந்து ஒரு முழுமையான பயனோ இல்லை திருப்தியோ இருக்கக்கூடியத ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கே வந்து ஆப்போசிட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நேர்மறையான எண்ணங்களை கிரியேட் பண்ணக்கூடியது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடியதுக்கான காரணங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ கவலைகளை குறைக்க. ஸோ அதற்கான விரிவாக்கம் இதில் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இந்த ட்ராகன்ஸ் இந்த மாதிரி முறைகள் வந்து பள்ளியில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதோட முக்கியமான நோக்கம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாணவர்களோட எமோஷனல் மன அழுத்தம், ஸோ அந்த ப்ரெஷர் இதை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக தான் இது வந்து கொண்டு வராங்க. அதை வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்றதுதான் அந்த ட்ராகன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மாணவர்கள் ஒரு திறன்லேருந்து பல்வேறு ஸ்கில்ஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னம்னா ஸோ அந்த சிதறல் ஓகேவா, ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இதை ஃபுல்லாமே என்ன செய்யலாம் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு இதில் வந்து பார்க்குறோம். ஸோ முக்கியமான ஒன்று செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஓகேவா, ஸோ தன்னம்பிக்கை வளர்த்தல் ஓகேவா, ஸோ பில்டிங் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ குழந்தைகள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரணும். நம்ம ஸ்கூல் சைக்காலஜி பள்ளி உளவியல் வந்து பார்க்குறோம். பள்ளியில் ஏதாவது ஒரு போட்டி நடக்குது, ஒரு வரைதல் போட்டி, ஒரு பேச்சு போட்டி அந்த மாதிரி நடக்குது அப்படின்னம்னா ஸோ எந்திரிக்கக்கூடிய மாணவர்கள் தான் எந்திரிப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இல்லை நம்மளால முடியாது, நம்மளால இது செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே ஒரு அதிகமான மாணவர்கள் இருக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி மாணவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தன்னம்பிக்கை வந்து வளர்க்கணும். ஸோ அதே மாதிரி அடைவு தேர்வில் நம்மளால மார்க் வந்து கம்மியாக தான் எடுக்க முடியும், நம்மளால படிக்க முடியாது அப்படின்றது ஃபுல்லாமே இந்த தன்னம்பிக்கையை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மாணவர்களிடையே அந்த குழந்தைகளிடையே நம்ம வந்து வளர்க்கணும். ஸோ இதோட மூல காரணம் எங்கேருந்து அதிகமாகும் அப்படின்னம்னா ஸோ குழந்தைகள், பராமரிப்பாளர்கள், அவங்களோட ஹேர்டேக்கர், அடுத்து வந்து டீச்சர், அடுத்து வந்து பள்ளி ஊழியர்கள். ஸோ இவங்க ஃபுல்லாமே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதில் இம்பாக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கும்போது நீயா படிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட், எதிர்மறையான எண்ணத்தை விட்டுட்டு தன்னம்பிக்கை வளர்க்குற மாதிரி இந்த டைம் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ
ஸோ அப்போ வந்து 2 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் 10 மார்க் இன்க்ரீஸ் பண்ணேன். இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா நீ வந்து நம்ம வந்து அடைவு தேர்வு ஆண்டு தேர்வில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா முழுமையான மதிப்பெண்களை பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் யாரெல்லாம் செயல்படணும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் அந்த ஹேட் டக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து வந்து ஆசிரியர்கள், அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது மூலமாலாம் என்ன ஆகும் அப்படின்னோம்னா ஸோ கவலை, மன அழுத்தம் இதெல்லாம் வந்து அந்த மாணவர்கள் உணரும் போது ஒருத்தர் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கான், கவலையோடு இருக்கான் அப்படின்னா அந்த மாதிரி மாணவர்களை பார்க்கும்போது இந்த மாதிரி பயிற்சிகள் அவன் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஒரு செஷன் கொடுக்கறது. ஸோ இது ஃபுல்லாமே அவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னம்னா ஸோ அது மூலமாக அவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை வந்து அந்த மாணவர்களுக்கு மேலே வளர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தன்னம்பிக்கை வளர்க்கும் போது அவனோட கான்ஃபிடன்ட் லெவல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது போல அவனோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட் அண்ட் தென் பிஹேவியர் சேஞ்சஸ் எல்லாமே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நடத்தை மாற்றங்கள் வரும். அப்புறம் ஆண்டு தேர்வில் அல்லது அடைவு தேர்வில் வந்து முழு மதிப்பெண்களை பெறக்கூடியதோ இல்லை வந்து ஒரு மதிப்பெண்ணை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ நம்ம போன அளவுகளை தொகுதியில் வந்து 3 மற்றும் 2 வந்து பார்த்தோம். ஆர்ட் தெரபி அப்படின்னு சொல்லிட்டு, கவலை சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாமே இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னோம்னா அந்த மாணவரோட மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய அளவுக்கு. ஸோ ஒரே தான் மேத்தமெட்டிக்ஸ் இந்த சயின்ஸ் கிளாஸ் அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னா வேல்யூ எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய கான்செப்ட், பெயிண்டிங் கிளாஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் இது ஃபுல்லாமே வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த செல்ஃப் கான்செப்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சுயமரியாதை வந்து மேம்படுகிறது. இப்போ சில பேருக்கு வந்து அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது மேபி கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ அவங்க வந்து மற்ற பெயிண்டிங் மற்ற ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய இதில் வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் வந்து நல்ல இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அப்போ அகாடமிக் இல்லாட்டியும் கூட இதில் நம்மளால் ஒரு சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மன அழுத்தம், மன சோர்வு இதை ஃபுல்லாமே குறைக்கக்கூடிய ஒரு தன்மையில் வரும். ஸோ வெறுமனே ஒரு அகாடமிக்கே பார்த்துட்டு இருக்காதிங்க, மற்ற இதுக்கும் நீங்கள் உள்ளே வாங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதில் உன்னால் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அடுத்து இந்த உளவியல் கல்வியில் முக்கியமான ஒன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கூல் பேஸ்டு சப்போர்ட் சிஸ்டம், அதாவது பள்ளி அடிப்படையிலான ஆதரவுகள் யாருக்கு அப்படின்னா மாணவ கொடுக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ சில மாணவர்கள் மற்றவர்களோட கவனம் மற்றும் புரிதல் தேவைகள், சில பேர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கிளாஸுக்கு போனோம் அப்படின்னா ஸோ ஒரு 20 மாணவர்கள் இருக்காங்க, 25 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 மாணவர்கள்ட்டே நம்மளோட ஃபோக்கஸிங் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க வந்து படிக்கிறாங்களா, அவன் வந்து விளையாட்டு தன்மை உடைய மாணவன், ஸோ அந்த மாணவன் மேலே அதிகமான கவனம் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் போது இந்த அதிகமான நேரத்தை ஏற்படுத்துவோம். ஸோ இப்போ அந்த ஒரு பையனை நம்ம வந்து டேக் கேர் பண்ணோம் அப்படின்றப்ப அதிகமான நேரத்தை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இதை சொல்றாங்க. ஸோ அப்போ கேரிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மாணவன் தனது கட்டுப்பாட்டிலிருந்து மற்றவன் மாணவர்களுக்கு, அதாவது வந்து சில பேர் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாக இருப்பான். ஸோ மற்ற மாற்றவங்களுக்கு வந்து பார்த்தா அடிச்சுக்கிட்டே இருப்பான், அவனை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம வந்து கண்டறிஞ்சு ஸோ அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஸ்கூல் பேஸ்டு சப்போர்ட் சிஸ்டத்தை வந்து கொடுக்கலாம். ஸோ ஏன் அந்த மாணவன் வந்து ஒரு கட்டுப்பாட்டு இழந்த நிலைமையிலும் ஒரு ஆக்ரோஷமான நிலையிலும் ஏன் இருக்கான், ஸோ அவனோட சமூகத்தில் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, முக்கியமாக வந்து அவங்க குடும்பத்தில் எந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அவங்க வந்து அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்போடு இருக்கலாம். ஸோ அந்த பாதிப்பை வந்து அவன் வந்து வேற இடத்துல காமிக்கிறதுக்காக இந்த பள்ளியிலோ இல்லை வகுப்புலையோ வந்து காமிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டத்தை எங்கே நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னம்னா இந்த அடிப்படையான ஆதரவுகள் அந்த மாதிரி மாணவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்க நம்ம தொடங்கலாம். ஸோ இதை இங்கே வந்து பள்ளிகளின் ஒழுக்கம் மற்றும் ஒழுக்க முறைக்கு பல திட்டங்கள் உள்ளன. ஆக்ரோஷமான நடத்தைகள், ஓகேவா, இந்த நடத்தை மாறுபாடு, நடத்தை குறைபாடு இதுக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரே மாதிரியான திட்டங்களை கொடுக்கும்போது அந்த ஆக்ரோஷமான நடத்தையை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து என்ன செய்யிருக்கு அப்படின்னா அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே இது டிஸ்கஸ் பண்ண மாதிரி பள்ளி ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகங்கள் பொது பார்வை என்பது பிரச்சனைக்குரிய மற்றும் ஆக்கிரமிப்பு நடத்தை, அதாவது வந்து நடத்தை மாற்றமுடைய மாணவர்கள் இவங்களை ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்னடத்தை உடைய மாணவர்களாக மாற்ற வேண்டும். ஸோ ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ், ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணக்கூடிய ஒரு மாணவன் இருக்காரு அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங் கொடுக்கலாம், ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். ஸோ அந்த ஆலோசனை வந்து அது போதுமான அளவுகளோடு இருக்கா அப்படின்றத பொறுத்து அந்த மாணவர்கள் வேறுபடக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஆசிரியர் லெவலில் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும், அடுத்து அவங்க பேரண்ட் லெவலில் கொடுக்கணும், அடுத்தவங்க பியர் குரூப்பில் அவன் வந்து எந்த மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுறா அப்படின்றத பொறுத்தும் அவங்களுக்கு தகுந்தமான ஆலோசனை முறைகள் வந்து வேறுபடும். ஸோ இந்த மாதிரி ஆலோசனை முறைகள் கொடுத்து அந்த மாணவர்கள்ட்ட வந்து நடத்தை மாற்றம் இல்லைன்னா இந்த நன்னடத்தை மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா அது வெறுமனை அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி இன்டர்வென்ஷன் கொடுத்தோம், எந்தெந்த மாதிரி தலையீடுகள் கொடுத்தோம், ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ இது ஃபுல்லாமே என்னென்ன இருக்கணும் அப்படின்னம்னா அது எவிடன்ஸ் பேஸில் இருக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜி பேஸ்டு ஆன் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ விஞ்ஞான பூர்வ ஆதாரமாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ அவங்களுக்கு வந்து நம்ம கூட்டம் 2 தடவை கவுன்சிலிங் கொடுத்தோம், அவனோட பிஹேவியர் சேஞ்சஸ் ஆச்சு,
நடத்தை மாற்றம் வந்து அதிகரிச்சிச்சு, நல்நடத்தை மாற்றத்துல அவங்க வந்து மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாம எவிடன்ஸ் பேஸ்ட் லைக் சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளோட பள்ளி உளவியலை பொறுத்த அளவுக்கு எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது எந்தெந்த மாதிரி இதெல்லாம் கவுன்சிலிங் கொடுத்தோம் அந்த டேட்டா பேஸ் எடுக்கணும். ஸோ அவங்களோட நடத்தை மாற்றம் வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிச்சு, அதுக்கான கால இடைவெளிகள் எவ்வளவு தூரம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கவுன்சிலிங் கொடுத்தது மாத்திரம் போயிடுச்சு, அவங்களோட பேர் குரூப் கவுன்சிலிங் எப்படி இருந்துச்சு, அண்ட் தென் அடுத்து வந்து பேரண்டோட கவுன்சிலிங் வந்து எப்படி இருந்துச்சு, அதோட இம்பாக்ட் அதோட தாக்கம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சான்றுகள் அடிப்படையில் இருந்தால் மாத்திரம்தான் இது அடுத்த மாணவர்களுக்கோ இல்லை அடுத்த பள்ளியிலோ இல்லை அடுத்த ஒரு இடத்துலையோ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அதே சப்போர்ட்டிங்ல தான் வருது. ஸோ நிர்வாகம், ஆசிரியர், தலைமை. ஸோ இதை பொறுத்தளவுக்கு அனைவரோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கல்வியை பொறுத்தளவுக்கு சமூக எதிர்பார்ப்புகள் அனைத்து ஊழியர்களும் ஒத்துழைப்புடன் செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதான் இதில் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு செயலை மாற்றம் மற்றும் அதில் திருத்த முடிவுகள் பள்ளியில் சேர்க்கப்பட்ட தரவுகள் செயல்திறன் மதிப்பீட்டில். ஸோ நம்ம இந்த 2 ஸ்லைடுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதோட தரவுகள் எவிடன்ஸ் பேஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தரவுகள்ல அடிப்படையில் இந்த மாணவனோட நடத்தை மாற்றம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவ்வளவு கால இடைவெளியில வந்து அதிகரிக்குது. ஸோ அப்போ இந்த நடத்தை மாற்றம் உடைய மாணவர்களுக்கு வந்து இதே மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதே முறையான ஆலோசனை முறையோ, இதே மாதிரி செயல்திறன் முறையோ, இதே மாதிரி திட்ட முறையோ நம்ம வந்து கொண்டு சேர்க்கலாம். இது மூலமா வந்து இருக்கக்கூடிய கால இடைவெளியை வந்து நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பள்ளியின் சூழலை மறுசீரமைப்பு முதல். ஸோ அந்த சூழலை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னா கிளாஸ் ரூம் இன்வால்மெண்ட், ஸ்கூல் இன்வால்மெண்ட், இதை ஃபுல்லாமே நம்ம உள்ள கொண்டு வரணும். ஸோ இதனால வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பின்னாடி பிரச்சனை வர்றதை விட முன்னாடியே வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதற்கான மாற்றங்கள், அணுகுமுறையை வந்து கொண்டு வரலாம். இப்போ சூழலை மறுசீரமைப்பு, இப்போ வந்து ஒரு நடத்தை மாறுபாடு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து கடைசி பெஞ்சில் வந்து உட்காந்துருக்காரு, கடைசி மேஜையில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னம்னா அவர் வந்து முன்னாடி கொண்டு வரலாம். ஸோ அவர் ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஆக்டிவிட்டி செய்யும் போது அவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த நடத்தை குறைபாடு இல்லை நடத்தை மாற்றமுடைய மாணவர்களை பொறுத்தளவுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அதில் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ ஆசிரியரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கான தலைமையை அவர்கிட்ட கொடுத்துடணும். ஸோ இந்த எக்ஸாம்ஸை நீ தான் கண்டக்ட் பண்ணணும், இதுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் நீ தான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது இன்வால்வ்மெண்ட்டோட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு அதற்கான அந்த மாற்றம், மறுசீரமைப்பு சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு சேஞ்சஸ், ஸ்கூல் இன்வால்வ்மெண்ட் எப்படி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இருக்கை ஒதுக்கீடு. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இது அவங்க அமரக்கூடிய இடத்த வந்து சேஞ்சஸ் பண்ணணும். அடுத்து முக்கியமாக வந்து வெப்பம் மற்றும் விளக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா டேரக்டா வெண்டிலேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அடுத்து வந்து லைட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஃபேன் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல ஸோ ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னம்னா ஸோ அவங்களோட மனமாற்றம், அதாவது அதோட வெப்பத்தன்மையிலேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கும். அடுத்து வந்து கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் ஆதரவான சூழல். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொண்டு வரணும். ஸோ குறைக்கப்பட்ட எதிர்பார்ப்பு, உற்பத்தி நடவடிக்கை, சக உதவி மற்றும் நண்பர் குழு, இதான் ரொம்ப முக்கியம், பியர் குரூப். ஸோ அவங்களோட ஹெல்ப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். அடுத்து வந்து உயர் ஆற்றல் செயல்பாடு. ஸோ இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னம்னா அவங்களோட செயல்பாடு வந்து அவுட்புட்ல வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் கிறிஸ்டோபர் பீட்டர்சன், அதாவது 2016, அந்த மார்டின் அவர் வந்து 2014, இவங்கெல்லாம் வந்து சில காரணிகளுக்கான ஒரு படிநிலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஒரு 6 படிநிலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஞானம் மற்றும் அறிவியல் பலப்படுத்துதல், அறிவினை பலப்படுத்துதல். ஸோ அவங்களுக்கு வந்து விஸ்டம் அண்ட் தென் நாலேஜ் இதை ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து வந்து கான்ஃபிடன்ட் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், பில்டிங் கான்ஃபிடன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதற்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் என்ன செய்யணும் அப்படின்னா பலப்படுத்தணும் அந்த மாணவன்கிட்ட. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மனித நேயத்தை பலப்படுத்துதல், அடுத்து வந்து நீதியினை பலப்படுத்தல், நிதானத்தை பலப்படுத்துதல். ஸோ ஜஸ்டிஸ் இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத ஃபுல்லாமே அவனை கொண்டு வரணும். ஸோ அதான் நீதி கதைகள் நம்ம வேல்யூ எஜுகேஷன் ஸ்கூல்ஸில் அந்த வகுப்புகள்லாம் நடக்கும், மதிப்பு கல்வி வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நிதானத்தை வந்து முறையில் வந்து கடைபிடிக்கணும், உடனே ஒரு கோவப்படக்கூடாது அப்படின்றது ஃபுல்லாமே இதெல்லாம் ஆலோசனை வழங்கும் முறையில தான் இது வந்து வேறுபடும். ஸோ இதோட நமக்கான 8வது யூனிட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா அந்த தொகுப்பு வந்து முடிந்தது. ஸோ இதில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா உளவியல் கல்வியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். உளவியல் கல்வியில் முக்கியமானது வந்து இந்த எஜுகேஷன் சைக்காலஜி, கல்வி உளவியலை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணோம். கல்வி உளவியலை பொறுத்தளவுக்கு நம்ம ஆராய்ச்சி முறையிலான அடிப்படையான தரவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான். பள்ளியில் அடிப்படையான ஆதரவுகளை பொறுத்தளவுக்கு ஆசிரியர், மாணவர்கள் மற்றும் மாணவர்கள், பியர் குரூப்ஸ். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பள்ளியில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள், ஸோ இவங்க இருக்கக்கூடியது. அடுத்து மீள்திறமைக்கான காரணி, ஆலோசனை முறைகள், இது ஃபுல்லாமே பார்த்தோம். இனி நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மிக முக்கியமான தலைப்பு. இது வந்து நமக்கு வந்து அழகு 9ல் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து சைல்டு ரைட்ஸ் அண்ட் சேஃப்டி. ஸோ குழந்தைகள் உரிமை மற்றும் பாதுகாப்பு. ஸோ இன்றைய சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு குழந்தைகளோட உரிமைகள் என்னென்ன இருக்கு, ஸோ அவங்களோட பாதுகாப்பு முறைகளுக்கான என்னென்ன சட்டங்கள் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாத்தையும் இந்த லெசன்ல நம்ம இந்த அழகுல நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ பொதுவாக குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நமக்கு தெரியக்கூடியது கல்வி உரிமை.
ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல. ஸோ கல்வி உரிமை வந்து அது வந்து அடிப்படை உரிமையில வந்து இருக்கு. அடுத்து வந்து அந்த இங்க வந்து அந்த உலகத்தை வாழக்கூடிய ஒரு உரிமை இருக்கு. அடுத்து வந்து ஸோ பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அவங்களுக்கான என்னென்ன ஹெல்ப்லைன்ஸ்லாம் இருக்கு, அரசாங்கம் உங்களுக்கான என்னென்ன ஹெல்ப்லைன்ஸ் வந்து கொடுக்குது, ஸோ பெட்ரோல் இடையில் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், ஸோ அவங்களை வந்து துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வாய்ப்புல இருந்து அவங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதான் இந்த அழகுல வந்து முழுமையாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பாடத்தலைப்பு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளின் உரிமைகளை இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு பார்வை மூலம் பார்க்க போறோம். அடுத்து வந்து அவங்களுக்கு வளர்ச்சிக்கான உரிமை, அடுத்து வந்து பாதுகாப்பு மற்றும் பங்கேற்பதற்கான உரிமை, அடுத்து வந்து குழந்தைகள் உதவி எண். ஸோ இந்த உதவி எண் அப்படின்றது நம்ம என்னென்னு பார்க்க போறோம். இப்படி அவசர தேவைக்கு நம்ம ஒரு உதவி எண் வச்சிருப்போம். ஃபயர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான உதவி எண்கள், போலீஸுக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் பாதுகாப்புக்கான உதவி எண் அப்படின்றது இதில் வந்து பார்க்க போறோம். ஸோ இதில் முதன்மையை நம்ம வந்து பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளின் உரிமை ஒரு கண்ணோட்டம். ஸோ மனிதனுக்கு இது வந்து அடிப்படை தேவைகள்னா என்ன, உரிமைகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து நிறைய தேவைகள் இருந்தாலுமே அதில் வந்து முக்கியமான தேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகள் எப்பப்பெல்லாம் வந்து நம்ம ஆக்டில் அதாவது சட்டத்தில் வருதோ அது ஃபுல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னா உரிமைகளாக மாறிடுது. இந்த உரிமைகள் அப்படின்றது என்னன்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா ஸோ நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்காக என்ன செய்யணும், ஸோ நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்காக என்ன செய்யக்கூடாது அப்படின்றதான். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு லிமிட் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்து வரைக்கும் நீங்கள் வரலாம், இதுக்கு மேலே வரக்கூடாது, இட் இஸ் மை பிரைவசி, இட் இஸ் மை ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ உரிமைகள் வந்து மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களால் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்றதான் இட்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதான் வந்து இந்த தேவைகள். அதாவது தேவைகள் அப்படின்றது நிறைய தேவைகள் இருக்கும். அதில் வந்து முக்கியமான தேவைகள் சில வந்து இருந்துச்சுன்னா அது அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகள் சட்டத்தில் வந்துச்சுன்னா இட்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ரைட்ஸ் அப்படின்றதுல கன்வெர்ட் ஆகிரும் அப்படின்றாங்க. ஸோ உதாரணமாக நம்ம முதலே பார்த்த மாதிரி அறிவை பெறுவதற்காக கல்வி உரிமை சட்டம், ஓகேவா. ஸோ கல்வியை வந்து நம்ம ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடியது தெரியும். ஸோ கல்வி உரிமை சட்டம் ஒருத்தர் குழந்தைய வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பையன் வந்து 14 வயது வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு கண்டிப்பாக வந்து போகணும், அவனுக்கான உரிமை சட்டம். இதில் வந்து ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக அட்மிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஸ்கூலில் வந்து எந்த ஒரு பேரியரும் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் நமக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அட்மிஷனை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, ட்ராப் அவுட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். லைக் எஸ்எஸ்சி ஸ்கீம்ஸு, ஆர்எம்எஸ்சி, ஆர்யூஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து பிரைமரி எஜுகேஷனை பற்றி தான் இந்த குழந்தைகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அண்டர் த ஸ்கீம் ஆஃப் எஸ்எஸ்சி யூஇஇ அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் அந்த ஸ்கீம்ஸ்லையும் இது உள்ள வரும். ஸோ எஸ்எஸ்சிலையும் இது அதிகமாக வந்து நம்ம என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ குழந்தைகளின் உரிமைகள் என்றால் 18 வயசுக்கு இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பார்த்துட்டா அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் அது வந்து குழந்தைகள் தான். ஸோ இவங்களுக்கான பாதுகாப்பு முக்கியமானது பாதுகாப்பு. அடுத்து வந்து கல்வி, உணவு, சுகாதாரம். ஸோ கல்வியை பொறுத்தளவுக்கு பாதுகாப்பு உங்கள் பெற்றோர் மத்தியிலும் சமூகத்து மத்தியிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்வி வந்து அது வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடியது, ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன்ஸ் அப் டு 14 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. உணவு ஸோ அதே இது பள்ளிக்கூடத்தில் வந்து மிட் டே மீல்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ காலை உணவும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கான சுகாதாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவற்றெல்லாம் சிறப்பு கவனம் செலுத்தி அவற்றை உறுதிப்படுத்த வேண்டியது இதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இதெல்லாம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு போய் சேர்ந்துருச்சா அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதான் இது அனைவருடைய கடமை. ஸோ ஒரு மாணவன் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து படிக்காமல் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கான் அப்படின்னம்னா அது பெற்றோர்களுடைய கவலைன்றது முதன்மை. ஸோ அடுத்து வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்களும் என்ன செய்யணும் அப்படின்னா அதை பற்றி கவலை பண்ணணும். அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய இந்த சரௌண்டிங் இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல்ஸ் வீட்டுக்கு வீடு வந்து அவங்க குழந்தைகள் என்ன இருக்காங்க, எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு டேட்டாஸ்லாம் எடுப்பாங்க. அது ஃபுல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னம்னா பாதுகாப்பு, கல்வி, உணவு, சுகாதாரம் இதில் ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா சிறப்பு கவனம் செலுத்தி அது போயிருச்சா அவங்களுக்கு சேர்ந்துருச்சா அப்படின்றத உறுதிப்படுத்தணும் அப்படின்றதான் இதில் முக்கியமான பரிந்துரையாக இருக்குது. ஸோ நமது குழந்தைகள் அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கு இயற்கையிலே வழங்கப்பட வேண்டியவை. பர்த் ஓகே, அதெல்லாம் வந்து பர்த் ரைட்ஸ் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது. கல்வி அப்படின்றது ஒரு பிறப்புரிமை தான். ஸோ குழந்தைகளுக்கான கல்வி உரிமை அவருக்கான வாழ்வு உரிமை ஆகும். ஓகே, வாட்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ பர்த் ரைட்ஸ் அப்படின்னு வரக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான உரிமை வந்து சமூக பொருளாதாரம், சோசியோ எக்கனாமிக்கல், அடுத்து வந்து கல்ச்சர் கலாச்சாரம், அடுத்து வந்து குடிமை உரிமை, ஓகேவா, சிட்டிசன்ஷிப்ஸ், இதை ஃபுல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா உள்ளடக்கிய அப்படியதாகும். ஸோ அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சோசியோ எக்கனாமிக் இருக்கணும், கல்ச்சர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப்ஸ் இது ஃபுல்லாமே உள்ளடக்கியது. ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஆக்ட் பிரகாரம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 6 to 14 இயர்ஸ் 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து இலவச மற்றும் கட்டாய ஆரம்ப கல்வி. ஸோ இலவசமான கல்வி அப்படின்னு மாத்திரம் சொல்லலை, இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்பல்சரி கட்டாய கல்வி அப்படின்றாங்க.
அப்போ என்ன செய்யணும் அப்படின்னம்னா அந்த குழந்தைய வந்து கண்டிப்பாக வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இந்த வயது உடைய குழந்தைகள் வேற எங்கேயுமே வேலைக்கோ மற்ற மாதிரி எதுக்கோ வந்து வேலைக்கு போகாமையோ சரி இந்த ஸ்கூல்ஸ்க்கு போகாமல் வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் இல்லை இரண்டுக்குமே போகாமல் அவங்க வந்து ஸ்ட்ரீட்டில் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த குழந்தையை வந்து கண்டிப்பாக பள்ளியில் சேர்க்கிறதுக்காக முயற்சியில் ஈடுபட வேண்டும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஆபத்து மற்றும் இடர் வேலைகள் வந்து அதாவது துன்பம் நிறைந்த வேலை ஆபத்தான வேலைகள் அப்படின்றதுல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தைகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். ஏன்னா பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னம்னா ஒரு ஆபத்தான வேலையில் இருக்குது அப்படின்னம்னா இந்த சிறு குழந்தைகளை வந்து வேலையில் ஈடுபடுத்தக்கூடிய வகைப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு முன்னொரு காலத்தில். இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான கல்வியின் உரிமையை பொறுத்தளவுக்கு குழந்தைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களோட ரைட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பராமரிப்பு மற்றும் கல்வி. ஸோ அவங்களை வந்து கேர் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து எஜுகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் துஷ்பிரயோகத்திலேருந்து ஓகேவா. ஸோ அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணலேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணணும் ஓகேவா. துஷ்பிரயோகத்திலேருந்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பாதுகாக்கணும் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தன்னோட பொருளாதார தேவைக்கோ தன்னுடையோ இல்லது தன்னுடைய குடும்பத்தின் பொருளாதார தேவைக்கோ அவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அவங்களோட ஏஜ் குரூப் அதாவது ஸ்ட்ரென்த் அதாவது உடல் வலிமைக்கு பொருந்தாத தொழில்கள் இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தைகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ மூட தூக்குறதா இருக்கட்டும் மற்ற மாதிரி வேலைகள் பண்ணக்கூடிய இதாக இருக்கட்டும். ஸோ அவங்க உடல் வலிமையும் அந்த தொழிலுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏன்னா பொருளாதார காரணத்துக்காக சில இப்போ குடும்பத்திலேருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னோட பொருளாதார நிலைமை வந்து ரொம்ப இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அதில் அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா அது வந்து ஒரு குற்ற செயலுக்கு சமமானது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான சம வாய்ப்புகள் மற்றும் வசதியை அளிக்கப்படுதல். ஸோ அவங்களோட குரோத் ஓகேவா. ஸோ ஆரோக்கியமான வளர்ச்சி அந்த குரோத் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னம்னா ஸோ ஆரோக்கியமாக இருக்கணும். அதான் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல்ஸில் வந்து இந்த அயன் டேப்லெட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் மற்ற மாதிரி இருவாரு. அடுத்து வந்து சுதந்திரம் மற்றும் கண்ணியத்திற்கான உரிமைகள் சுரண்டலுக்கு எதிரான குழந்தைகளுக்கு பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் அளித்தல். ஸோ அவங்க எந்த ஒரு சுரண்டலுக்கும் அதாவது வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னம்னா ஒரு அதிகமான வேலைப்பளு கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் வேலைக்கு அனுப்பக்கூடியது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பையன் வந்து அப்படியே வந்து என்ன செய்வானா அந்த அமௌண்ட்டை வந்து வேற யார்கிட்ட தான் கொடுக்கும். ஸோ ஒரு சொற்பமான அமௌண்ட் தான் அங்கேயுமே கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து சுரண்டல். ஸோ அதுலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தையை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். ஒரு பெரியவங்களை கூட்டு ஒரு வேலை பார்க்க சொன்னோம் அப்படின்னா லைக் ஒரு அமௌண்ட் கேட்குறாரு அப்படின்னம்னா ஒரு குழந்தைய வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதில் பாதி அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து சுரண்டல் அப்படின்றதுக்குள்ள தான் வருது. ஸோ இதுலேருந்து நம்மளுடைய குழந்தைகள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாதுகாக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளின் உரிமை மற்றும் நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இட்ஸ் சைல்டு ரைட்ஸு அண்ட் தென் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஓகேவா. சப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல நீடித்த நிலையான வளர்ச்சி ஓகேவா. ஸோ நீடித்த அப்படின்றது ரொம்ப லாங் டேர்மில் போகணும். அதுவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல அதிகமாகவோ ஒரு இடத்துல கம்மியாகவோ இல்லை ஒரு இடத்துல 0 அப்படிலாம் இருக்கக்கூடாது. நிலையான அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ 10னா 10லேயே போயிட்டு இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையான வளர்ச்சி வந்து இருக்கணும். லைக் இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ 193 நாடுகள் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2015 பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணி 2030 இந்த நீடித்த நிலையான வளர்ச்சி ஓகேவா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றதை நம்ம வந்து முடிக்கணும் அந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் ஃபுல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து நிதி ஆயோக் அப்படின்றத பல்வேறு திட்டங்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை வந்து அடையிறதுக்கான வழிவகைகளை வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து ஈடுபடுது. அடுத்து வந்து மாநில அரசாங்கம் மற்றும் யூனியன் இது ஃபுல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கொலாபரேஷன் ஒத்துழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அரசாங்கம் வந்து ஒரு இது வந்து ஏற்றாங்க ஒரு சட்டம் ஏற்றாங்க அது ஒரு கோல் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அடைகிறாங்க அப்படின்னா அதுக்கான முழுமையான ஒத்துழைப்பு வந்து எங்கேருந்து வரணும் அப்படின்னா மாநில அரசுட்டு இருந்து யூனியன் அரசுட்டு இருந்து வரணும். ஸோ இது வந்து எந்தெந்த திசையிலிருந்து இந்த வெளிப்பாடு வந்து அதிகமாகுது அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள். ஏன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு குழந்தைகளுக்கான கல்வி அப்படின்றது ஃபுல்லாமே இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதற்கான நன்மைக்கான தொடர்பு திட்டங்களை பொறுத்தளவுக்கு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான என்னென்ன திட்டங்கள் நம்மளோட இந்தியாவில் வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த ஏஜ் கேட்டகரியில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கன்வாடி அதாவது பால்வாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து அங்கன்வாடி இதில் பொறுத்தளவுக்கு 0 முதல் 6 வயதான குழந்தைகள் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் இந்த சத்து மாவு இதெல்லாம் தரக்கூடிய இது ஃபுல்லாமே வரும். இதில் 6 விதமான சேவைகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வழங்குறாங்க. இந்த அங்கன்வாடி சேவைகளை பொறுத்தளவுக்கு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்காக எவ்வளோ இது இருக்கா ஏன் இருக்குது பிளட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஃபுல்லாமே. அடுத்து வந்து பரிந்துரை வந்து
மருத்துவர் மூலமா கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து பாலர் முறைசாரா கல்வி, அதாவது பால்வாடின்னு சொல்லக்கூடியதான் பாலர் முறைசாரா கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நோய் தடுப்புன்றது இந்த வேக்சினேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். ஸோ ஊட்டச்சத்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து வளரக்கூடியது. ஸோ ஆரோக்கியத்திற்கான வழிவகைகள் செய்யக்கூடியது இந்த அங்கன்வாடியில் வரக்கூடியதான். அடுத்து வந்து இந்த போஷான் அபியான் அப்படின்னு சொல்லக்கூடியது இளம் குழந்தைகள். இந்த இளம் குழந்தைகளை பொறுத்தளவுக்கு வந்து வளர் இளல் பருவத்தில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைகள் ஊட்டச்சத்து, ஸோ அதோட ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்க முயற்சிக்கிறது. அதாவது இப்போ சில குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடாக இருப்பாங்க, அதை வந்து குறைக்கிறதுக்காகவும், அடுத்து வந்து இளைஞர்களிடையே ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் இரத்தச்சோகை இவற்றையெல்லாம் வந்து குறைக்கிறது. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக சில ஆரோக்கியமான உணவுகள் வழங்கக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. அடுத்து வந்து பருவ பெண்களுக்கான திட்டம். ஸோ இந்த பருவ பெண்களுக்கான திட்டம் வந்து வயது வந்து 11 முதல் 14 வயது வரை. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பள்ளி செல்லாத குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுக்குடைய இந்த ஊட்டச்சத்து குறைபாடு, இந்த இரத்தச்சோகை இது ஃபுல்லாமே குறைக்கிறதுக்கான வழிமுறைகளில் ஈடுபடுறாங்க. அடுத்து வந்து உஜ்வாலா திட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த பெண்கள் குழந்தைகள் மற்றும் பெண்கள், ஸோ பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்காக கொடுக்கக்கூடியது. இது முக்கியமாக வந்து இது வரைக்கும் ஆரோக்கியம் இது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும்னா இந்த பெண் குழந்தை வந்து கடத்துதலை தவிர்க்கிறது. அடுத்து கடத்துலேருந்து பாதிக்கப்பட்டு அதுலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கள காப்பாற்றி திரும்ப கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்து அவங்கள வந்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு நம்ம உள்ள கொண்டு வரது திட்டத்தை தான் இந்த வரும். அடுத்து வந்து பேட்டி பச்சோவா. ஸோ இந்த பொறுத்தவரைக்கும் பெண் குழந்தைக்கான ஒரு சேவை திட்டத்தில் தான் வருது. ஸோ பாலினம் சார்புடையான தேர்ந்தெடுப்பை தவிர்த்தல், ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்றத ஃபுல்லாத்தையும் நீக்கிறது. அடுத்து பெண் குழந்தைக்கான கல்வி, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பெண் குழந்தைக்கான பங்கேற்பு இது ஃபுல்லாமே கொண்டு வராங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைகள் பாதுகாப்பு சேவை திட்டங்கள். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதோட அப்ஜெக்டிவ்ஸ், அதோட இலக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெண் குழந்தை நோக்கி தான் இருக்குது. பெற்றோர்கள் வந்து கைவிடுதல் அல்லது பிரித்து சிறுவர்களை துஷ்பிரயோகம் மற்றும் புறக்கணிப்புக்கு எதிரான பாதுகாப்பு. ஸோ பெற்றோர்லேருந்து அவங்க வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு மிஸ்யூஸில் வந்து அவங்க ஈடுபட்டுட்டாங்க, அதில் வந்து பிரித்து கொண்டு வந்து அவங்க வந்து மீள்குடி அந்த மாதிரி ஏற்றுறது ஃபுல்லாமே இந்த திட்டம் வந்து உள்ளே கொண்டு வராங்க. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ராஜீவ்காந்தி குழந்தைகள் பகல் காப்பகம், பகல் நேர காப்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளை பொறுத்தளவுக்கு அவங்களோட பெற்றோர்கள் 2 பேருமே வந்து வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் பொறுத்தளவுக்கு அவங்களுடைய இப்போ ரூரல் ஏரியாவில் ஃபுல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஸோ அவங்க வீட்டு பெண்கள் வந்து வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் தான், ஓகேவா. ஸோ அப்போ அந்த பால்வாடியில் விட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு வந்து கலைகளாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு ராஜீவ்காந்தி குழந்தைகள் பகல் காப்பகம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜனவரி 1, 2006 தொடங்கப்பட்டுச்சு. இது வந்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் அமல்படுத்தப்பட்டது. ஸோ இது எந்த வழியா வருதுன்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை ப்ரொவைட் பண்றாங்க. இதோட முக்கிய நோக்கத்தை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா பணிபுரியும் மகளிரின், ஸோ அவங்களுடைய குழந்தைகள், அதாவது ஒர்க்குக்கு போற இந்த பேரண்ட், அது வந்து எப்போ இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா 6 மாதம் முதல் 6 வயதான குழந்தைகளுக்கான பகல் நேர காப்பகம். ஏன்னா அவங்க டயத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒர்க்குக்கு போவாங்க. ஸோ அந்த டயத்துல வந்து குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும், ஸோ ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இடத்துல இருக்கணும் அப்படின்றது தான் அரசாங்கமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா 6 மாதம் முதல் 6 வயது குழந்தைகளுக்கான ஒரு பகல் நேர காப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொண்டு வந்தாங்க. ஸோ 2017 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதை வந்து தேசிய குழந்தைகள் பகல் காப்பக திட்டம் அப்படின்னு இது வந்து பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தாய் மற்றும் குழந்தைகளுக்கான சுகாதார திட்டங்கள். ஸோ அந்த குழந்தை மற்றும் தாய் அவங்களுக்கான சுகாதார திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 2 பிரிவா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இனப்பெருக்கம் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டம், ஓகேவா. ஸோ ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இதை பொறுத்தளவுக்கு நம்ம அரசாங்கம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 1997 வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாதுகாப்பான குழந்தைகளை பெற்றெடுக்கும். ஸோ குழந்தைய வந்து ஃபுல்ஃபில்டாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம வந்து பெற்றெடுக்கிறதுக்கும், அடுத்து வந்து குழந்தை பேரை வெற்றிகரமாக நடந்தேறவும், ஓகேவா. ஸோ எந்த ஒரு டெத்தும் இல்லாமல் குழந்தை பேரை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும். அடுத்து வந்து தாயும் சேயும் நலமாக இருக்கிறதுக்கு இந்த திட்டம் வந்து ரொம்ப உதவுது அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் அது கொண்டு வராங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதோட முக்கியமான நோக்கம் வந்து பார்த்துட்டோம். ஸோ 12th 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. புத்திசார் அணுகுமுறைகள் அப்படின்றது 3 இலக்குகளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பிறந்த குழந்தையோட இறப்பு வீதம். ஸோ நம்ம முன்னாடி இதை பார்த்த மாதிரி அந்த தாய் சேய் நலன் அந்த இதில் தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க.
ஸோ அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது 2017க்குள் ஸோ 1000 உயிர் பிறப்புகளுக்கு 25 கொடுத்தல். இப்போ 1000 பேர் பிறந்தாங்க அப்படின்னா அது கம்பல்சரி வந்து 25 என்ன செய்யணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அதோட நம்பர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வராங்க. இது 0க்கு வரணும் அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தாய் இறப்பு விதத்தையும் ஓகேவா 2014 பார்த்துட்டோம் அப்படின்னா 100 குறைக்கணும் அப்படின்றதான் இந்த கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து இரண்டாவது தேசிய ஊரக சுகாதார இயக்கம் கூடியதான் இங்கே கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டால தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அரசு வழங்கும் நலச்சேவைகள். ஸோ மக்களுக்கு குறிப்பாக அதாவது ரூரல் ஏரியாவில் ஊரகப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது வறியோர், அதாவது ரொம்ப ப்ராவர்ட்டி ஓகேவா எக்கனாமிக்கல் வீக்கரில் இருக்கக்கூடியவங்க, அடுத்து வந்து விமென்ஸ் மற்றும் குழந்தைகளுக்கு எளிதாக கிட்டும் வகையில் இந்த இலக்கை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அப்போ இந்த ஸ்கீம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ரூரல் ஹெல்த் மிஷன். ஓகே, இந்த ரூரல் ஹெல்த் மிஷன், இந்த சுகாதார அமைப்பு, கிராமப்புற சுகாதாரம் அப்படின்றதால இங்கே கொண்டு வராங்க. ஸோ அந்த கிராமப்புற சுகாதாரம் யாரை நோக்கி அந்த ஃபோக்கஸிங் குரூப் வந்து யாருன்னு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ வீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த விமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வறியோர் விமன்ஸ். ஸோ குழந்தைகளுக்கு எளிதில் கிட்டும் வகையில் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா டைரெக்டாக என்ன செய்யணும் அப்படின்னா அந்த திட்டத்தை நம்ம நேராக இந்த கிராமத்திலே போய் நடைமுறைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த சுகாதார திட்டத்துக்காக இந்த மருத்துவமனைக்காக இவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு வராமல் டைரெக்டாக அந்த கிராமத்திலே போய் இந்த திட்டத்தை நம்ம கொண்டு வரதுக்காண்டி தான் 2005 இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த இது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது மூலமாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தையின் இறப்பு விகிதத்தை 1000க்கு 30 குறைத்தல். ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணோம். அதை பொறுத்தளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த டெத் ரேஷியோ வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரூரல் இருக்கக்கூடியதுலையும் டெத் ரேஷியோ வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து தாய்மை இறப்பு விதத்தை 100க்கு குறைத்தல். அடுத்து வந்து கருத்தரிப்பு விதத்தை வந்து 2:1 குறைத்தல். ஸோ இது ஃபுல்லாமே மாற்றக்கூடிய. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வெறும் அலோபதி இல்லாமல் ஆயுர்வேதம், சித்தா மருத்துவமனை, ஸோ ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து என்ன வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகிறது. ஸோ நம்ம டைரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு ஃபீவர் அப்படின்னா டைரெக்டாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னம்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்னு அலோபதியில் போவோம். ஸோ ஆயுஷ்லேயும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா உள்ளே வந்து கொண்டு வரலாம் அப்படின்றதான். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான ஒன்று மதிய உணவு திட்டம். ஸோ சாரி மிட் டே மீல்ஸ். ஸோ இந்த மிட் டே மீல்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்களை வந்து முழுமையாக வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிட் டே மீல்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் தான் இது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா தொடக்க கல்வியில் உள்ள 1995 இது வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசின் ஒரு திட்டமாக தொடங்கப்பட்டது. ஓகே, 1995 இது வந்து மத்திய அரசில் வந்து தேசிய அளவில் வந்து தொடக்கப்பட்டது. ஸோ ஆரம்பத்தில் நாட்டின் பல பகுதியில் இருந்தன. ஸோ 2408 ஒன்றியங்களுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதாவது ஆரம்பித்த ஸ்டேஜில் 95 பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து 97, 98 நாட்டில் உள்ள எல்லா ஊராட்சி ஒன்றிய பகுதியிலும் இத்திட்டம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த மதிய உணவு திட்டம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. தேசிய அளவில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொண்டு போயிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மதிய உணவு திட்டம் எங்கே வந்து அமல்படுத்துறாங்கன்னு வந்து பார்த்துட்டோம்னா அரசு பள்ளிகள், அரசு நிதி உறவும் பள்ளிகள். ஸோ அரசு பள்ளிகளை பொறுத்தளவு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இதில் ஃபுல்லாமே. அடுத்து வந்து உள்ளாட்சி நிர்வாகம். அடுத்து வந்து பள்ளிகளில் மற்றும் 1 முதல் 5 வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திட்டம் வந்து 2022 அடுத்து வந்து கல்வியின் உறுதிப்பாடு ஓகேவா புத்தாக்க திட்டம் அப்படின்ற ஒரு பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2004 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் வந்து தானியமா வழங்குறதுக்கு பதிலாக 300 கலோரிஸ் சத்துள்ள உணவாக நியூட்ரிஷன் ஃபுட்டாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2007 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் அதாவது முன்னாடி வந்து பிரைமரிக்கு மாத்திரம் கொடுத்துருந்தாங்க. அடுத்து 6 to 8 இருக்க ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தேசிய அளவை பொறுத்தளவுக்கு தான் நம்ம இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மதிய உணவு திட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். இது மாணவர்களை பள்ளியை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம். ஓகேவா. ஸோ என்ன செய்வான், ஒரு ஜாப் போகிறான் அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிறான்னா நம்ம சாப்பாட்டுக்காண்டி தான் போவோம். ஸோ அப்போ அந்த சாப்பாடு இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ராப் அவுட் ஆகாமல் ஸ்கூலில் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால பள்ளியினுடைய மாணவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகும். ஸோ எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இடைநிற்றலும் என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா கல்வி உரிமை சட்டம், எஜுகேஷன் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த 6 முதல் 16 வயதில் இருக்க குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை என்ன செய்யுது இந்த சட்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த சட்டத்தை பொறுத்தளவுக்கு 86வது பிரிவில் 21A அப்படின்ற ஒரு ரைட்ஸ் ஒரு கரெக்ஷன் திருத்தத்தின் அடிப்படையில் இந்த மசோதா வந்து என்ன செய்யுது அப்படின்னா வலு சேர்க்கிறது. அப்போ இந்த ஒரு குழந்தைய வந்து நம்ம ஒரு வேலையில் வந்து ஈடுபடுத்துகிறோம், இந்த வயதில் ஒரு குழந்தையில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அது வந்து இட் இஸ் அஃபென்ஸ் அப்படின்ற ஒரு இதில் தான் வரக்கூடியது.
ஸோ அப்போ 6 முதல் 14 வயது இருக்கக்கூடிய குழந்தை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போகணும், இலவசமாக கொடுக்கணும். அந்த எஜுகேஷனும் எப்படி செய்யக்கூடாது, அமௌண்ட் வாங்கிட்டோ இல்லை காசு ஃபீஸ் பே பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இலவசமாக இந்த இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்றதான் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆரம்ப கல்வி பெற குழந்தைகள் அல்லது பெற்றோர்கள் நேரடியாக பள்ளி கட்டணம், மறைமுகமாக எந்த கட்டணமும் என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து செலுத்தணும் அவசியம் கிடையாது. இது அரசாங்க பள்ளியிலையும் இருக்கு, அரசு உதவி பெறும் பள்ளியிலும் இருக்கு, அடுத்து வந்து தனியார் பள்ளிகளிலும் 25% இடஒதுக்கீடு அப்படின்ற அடிப்படையிலையும் இது என்ன செய்யறாங்க அப்படின்ற கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ அந்த கல்வி உரிமை சட்டத்தை பொறுத்தளவுக்கு நேரடியாகவோ இந்த ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கக்கூடாது. அடுத்து மறைமுகமாக ட்ரெஸ் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ், அடுத்து வந்து புக்ஸு, அடுத்து மிட் டே மீல், அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டணமும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அந்த ஸ்கூல்ஸுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாமே என்ன செய்யறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ குழந்தையின் ஆரம்ப கல்வியை பூர்த்தி ஆகும் வரை, ஓகே, அவங்களோட பிரைமரி எஜுகேஷன்ஸ் வந்து ஃபுல் வந்து ஃபில்ஃபில் ஆகிற வரைக்கும் அந்த செலவினங்களை ஃபுல்லாமே யார் ஏற்றுக்குருவாங்க அப்படின்னா நம்ம அரசாங்கமே என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஏற்றுக்கிறாங்க. ஸோ இந்த கல்வி உரிமை சட்டம் வந்ததுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னோம்னா அந்த சைல்டு லேபர் ஃபுல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, அதிகமாகவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா இந்த கல்வி உரிமை சட்டம் எதன் மூலமாக வந்து வருது அப்படின்னா அனைவருக்குமான கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வருது. அனைவருக்கான கல்வி இயக்கம் அப்படின்னு வரும்போது கல்வி சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, அனைவருக்குமான கல்வி. ஸோ அந்த சர்வ சிக்ஷா அபியான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நாடு முழுவதும் 2000 ஆண்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு எக்ஸ்க்ளூஷனுமே இல்லாமல் எல்லா ஸ்டேட்டுமே இதில் இன்க்ளூஸ் ஆச்சு, ஓகேவா. ஸோ எல்லா ஸ்டேட்டுமே இதுக்குள்ள இன்க்ளூஸ் ஆகிட்டு இந்த சர்வ சிக்ஷா அபியான் பிரைமரி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி அனைவருக்குமான கல்வி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ இது அரசியலமைப்பு சட்டத்தில் 86வது விதியின்படி 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் அப்படின்றது கண்டிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது மூலமா 205 மில்லியன் குழந்தைகள் வந்து கட்டாய கல்வி வந்து வழங்குறத வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா உறுதி செய்யறாங்க. இப்போ நம்ம ஒரு குழந்தைய வந்து நம்ம ஏன் ஸ்கூலுக்கு போல, நீ வந்து ஸ்கூலுக்கு போகணும், ஏன்னா வந்து கட்டாய கல்வி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு அடுத்த பேரண்ட் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னம்னா ஸோ அரசாங்கம் அதுக்கான முடிவுகளை எடுத்து தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அப்படின்ற ஒரு சட்ட அமைப்பை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. இது வயது வரம்பு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 6 முதல் 14 வயது இருக்கக்கூடியதான். ஸோ அடுத்து இந்த பிக்சரை வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ எல்லா ஸ்கூல்ஸ்லுமே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இது கொடுத்துருப்பாங்க, சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்றது அனைவருக்குமான கல்வி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ்ல வந்து எதை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு விமன்ஸ் எஜுகேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றதான் இந்த பிக்சர்ஸ் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுது. ஸோ பள்ளியில் வயதுள்ள அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கூடத்தை சேர்த்தல். பள்ளி வயதுள்ள அப்படின்னா ஸோ 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகள். ஸோ 6 வயதுலேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து பள்ளியில் வந்து கொண்டு வந்துடணும், ஸ்கூல்ஸுக்கு உள்ளே கொண்டு வந்துடணும். அடுத்து வந்து பள்ளியில் சேர்க்கப்பட்ட அனைத்து குழந்தைகளும், இதுதான் முக்கியமான பகுதி, பள்ளியில் சேர்க்கப்பட்ட அனைத்து குழந்தைகளும், ஏதாவது 2வது இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா எந்த ஒரு இடைநீற்றலும், ஓகேவா, ட்ராப் அவுட்ஸ், இடை நிறுத்தம் எதுவுமே இல்லாமல் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அப் டு தொடக்க கல்வியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதான் அந்த அனைவருக்குமான கல்வி இயக்கத்தோட முக்கியமானது. ஸோ அடுத்து வந்து 2010ஆம் ஆண்டுக்குள் இடைநிலை கல்வியை வந்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு வரணும். அப்போ இடைநிலை கல்வியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஃபெயில் ரேஷியோவோ இல்லை ட்ராப் அவுட்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்து வந்து அனைவருக்குமான தேவையின் வகையில் கற்றல் வழிமுறையில் ஈடுபட செய்தல். இதில் முக்கியமான ஒன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஆண் பெண் வேறுபாடு, சமூக வேறுபாடு இன்றி அனைவருக்குமான சமமான தரமான கல்வியை வழங்குதல். ஸோ இந்த கிராமர்லாம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், ஆண் பெண் எந்த ஒரு டைவர்சிட்டி எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், சமூக பொருளாதார எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் அனைவருக்குமான தரமான சமமான கல்வி வந்து வழங்கணும், ஈக்குவல் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்றதான். அடுத்து பள்ளி சேர்த்த அனைவருமே 2010க்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா இடைநிலை கல்வியை என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா முடிச்சிருக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அனைவருக்குமான ஒரு தொடக்க கல்வியை வந்து அரசாங்கம் வந்து ஒரு உலக தரத்தில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணக்கூடியதில் வந்துடும். இதோட முக்கியமான ஒரு நோக்கம் வந்து பார்த்தா 100% சேர்க்கையினை உறுதி செய்யல். ஒரு ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா, ஒரு பகுதியில் இருக்காங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் அந்த தொடக்கப்பள்ளியில் வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இணைஞ்சிருக்கணும். அந்த ஒரு தொடக்கப்பள்ளி மாத்திரம் கிடையாது, அந்த தொடக்கப்பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த பள்ளியிலும் சரி, அரசு உதவி பெறும் பள்ளியிலும் சரி, தனியார் பள்ளியிலும் சரி, 3 பள்ளிகளில் ஏதாவது ஒரு பள்ளியில் வந்து ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சிருக்கணும், அவங்க தான் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு இடைநிற்றல், ஓகேவா, அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இல்லை வராமையே இருக்கக்கூடாது, ட்ராப் அவுட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம கொண்டு வரணும். ஸோ அடுத்து வந்து மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா உள்ளே கொண்டு வரணும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடக்கிய கல்வி, அனைவருக்குமான கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டும் இதில் வரக்கூடியதான். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து இந்த குழந்தை தொழிலாளர்கள், சைல்டு லேபர் அப்படின்னு சொல்லக்கூடியது.
ஸோ குழந்தைகள் வந்து 6 முதல் 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நம்ம தொழிலில் வந்து பயன்படுத்தக்கூடியது ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல். ஓகே, இது எல்லா நாடுகள்லையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது ஒரு தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா பெரிய எம்என்சிஸ் கூட என்ன செய்யுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபடக்கூடாது. குழந்தைகளுக்கு அந்த வயது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கல்வி தான் மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்றத வலியுறுத்துறாங்க. ஸோ நம்மளோட சட்டப்பிரிவை பொறுத்தளவுக்கு 24 படி 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்துகளும் குழந்தைகளே. நம்மளோட சட்டத்தை பொறுத்தளவுக்கு 14 இயர்ஸை பொறுத்த என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அனைத்து குழந்தைகளே. ஸோ இதை ஃபுல்லாமே 1986ஆம் ஆண்டு 14 வயதுக்குள் உட்பட்ட குழந்தைகளை வந்து கருதப்படுவார். இவங்களை வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கொண்டு வரக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இந்த குழந்தை தொழிலாளர் தடுத்த பொறுத்தளவுக்கு 2001ஆம் ஆண்டு தேசிய மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி 5 முதல் 14 வயது குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை 12.6 மில்லியன் இருக்க வேண்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் அந்த டயத்தில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா ஈடுபடுத்தியிருக்காங்க 2001. ஸோ இந்த 2000 ஆண்டு தான் நம்ம சர்வசிக்ஷா அபியான் அனைவருக்குமான கல்வி இயக்கங்கள் அப்படின்னு கொண்டு வந்தோம். ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்பவே குறையக்கூடிய தன்மையில தான் இருக்கு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 1986ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கு தொழிலாளருக்கான தடை சட்டம். ஓகேவா? ஸோ அதற்கான ஆக்ட் வந்து உள்ள கொண்டு வராங்க. ஸோ இது ஃபுல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா 2006 2008 சில திருத்தங்கள் மேற்கொண்டு சட்டத்தை வந்து மேலும் வந்து வலுப்பெற்றிருக்காங்க அப்படின்றதான் இதில் கொண்டு வராங்க. அடுத்து வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமான கல்வி உரிமை சட்டம் நம்ம 2009 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்லையும் உள்ள கொண்டு வந்தோம். ஸோ இதை நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 6 முதல் 14 வயது இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் என்ன செய்யணும் அப்படின்னா பள்ளியில் சேர்க்கணும். ஸோ இதில் அடுத்து முக்கியமானது மேலும் ஒவ்வொரு தனியார் பள்ளியில் உள்ள இடங்களில் 25% பின்தங்கிய வகுப்பு குழந்தைகள் மற்றும் உடல் சவால் உள்ள குழந்தைகளுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். நம்ம அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை மாத்திரம் பார்த்திருப்போம். ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் 25% வந்து கம்பல்சரி என்ன செய்யணும் அப்படின்னா வீக்கர் செக்ஷன் அவங்களையும் உள்ள கொண்டு வரணும். அடுத்து பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸையும் என்ன செய்யணும் அப்படின்னா உள்ள கொண்டு வரதுக்கு நீங்க ரிசர்வேஷன் பாலிசிஸ் கொண்டு வரணும். அதற்கான தொகையை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அரசை வந்து கொடுத்துரும் இந்த சர்வசிக்ஷா அபியான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை பொறுத்தளவுக்கு. ஸோ அடுத்த முக்கியமான ஒன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இடையில இருக்கக்கூடிய பாலியல் துஷ்பிரயோகம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ அவங்களுக்கு வந்து அது என்ன அந்த ஸ்டேஜ் என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டே அந்த இடத்துல வந்து அந்த வயது வந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அறியக்கூடியாத ஒரு பருவத்துல இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு செயல்ல ஈடுபடக்கூடிய ஸோ இவங்க இந்த ஈடுபடக்கூடிய மிருகங்களை வந்து நம்ம என்ன செய்யறாங்க அப்படின்னா தடுப்பு முறைகளை வந்து அதிகமாக வந்து கொண்டு வராங்க. ஸோ அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த என்டையர் லைஃப்லையுமே என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதற்கு வந்து ஒரு பெரிய தடுப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னம்னா அது வந்து போஸ்கோ. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் செக்ஷுவல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சட்டம் வந்து 2012ஆம் ஆண்டு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டம் வந்து இந்த மாதிரி குழந்தைகளை வந்து இருக்கிறது. ஸோ இந்தியாவின் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சட்டமாகும். இதைத்தான் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்ம்ல என்ன செய்வோம் அப்படின்னம்னா சுருக்கமாக போஸ்கோ சட்டம் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்லிடுறோம். ஸோ POCSO the protection of children from the sexual offense அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுல வந்து நம்ம வெளிக்கொண்டு வரக்கூடிய சட்டங்கள். ஸோ இதுல பொறுத்தளவுக்கு 18 வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்துமே வந்து குழந்தைகள் தான். இதுல எந்த ஒரு பாலின வேறுபாடும் கிடையாது, ஆனா பெண்ணா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த சட்டத்தை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து துஷ்பிரயோகம் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னம்னா இந்த சட்டத்துக்கு கீழே அவங்க வந்து கொண்டு வரப்படுவாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு 30 நாளுக்குள்ள அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னம்னா எல்லாமே விசாரிச்சு வித்தின் இயருக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னம்னா அந்த வழக்கை வந்து முடித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில. ஸோ இந்த பிக்சரை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நேஷனல் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதுல ஸோ நம்ம வந்து அன்சேஃபா இருந்தோம் அப்படின்னம்னா ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்கும். இந்த போஸ்கோ சட்டத்தில் நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிறார் நீதிகள். ஓகேவா? சிறுவர் நீதிகள், சிறார் நீதிகள் மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2000. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இந்த இந்தியாவின் சிறார் நீதிக்காக முதன்மை சட்டம் கட்டமைப்பு. ஸோ அவங்களை வந்து இந்த சிறார் நீதிகள் வந்து தடுக்கிறதுக்கும் அண்ட் தென் அவங்களுக்கான இந்த ரெகுலேஷன் சிகிச்சைகள் கொடுக்கறதுக்கும் இந்த சட்டங்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா வழிவகை பண்ணுது. ஸோ இது வந்து 2000 ஆண்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த குழந்தைகளோட பாதுகாப்பு, சிகிச்சை மற்றும் மறுவாழ்வுக்கான கட்டமைப்பு அதான் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும். அடுத்து வந்து அவங்களுக்கான சிகிச்சை, ஓகேவா, தெரப்பி என்னென்ன சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுக்கறது இது ஃபுல்லாமே வரும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களோட மறுவாழ்வுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏற்படுத்துறாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான தேசிய உரிமை பாதுகாப்பு ஆணையம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. தேசிய குழந்தை ஆணையம், நேஷனல் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ஓகே, சைல்ட் ரைட்ஸ் நம்ம சொல்றோம், அந்த ப்ரொடெக்ஷன் பாதுகாக்கக்கூடியது இந்த அமைப்பு தான். இது வந்து 2005ஆம் ஆண்டு ஓகேவா டிசம்பர்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து தொடங்கப்பட்டது, இந்திய நாடாளுமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ 2007ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இது வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நார்மலைசேஷன் வந்து இதுக்கு வந்து என்ன செஞ்சு
என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் கொண்டு வரணும் அப்படின்றதான் இதுல முக்கியமானது. உங்களோட பணிகள் பார்த்துட்டோம் அப்படின்னா, பள்ளியின் குழந்தைகளுக்கு ஏற்படும் இன்னல்கள், அவங்களுக்கு தேவையில்லாத என்னென்ன இஷ்யூஸ் நடக்குது, அது தீர்க்கிறதுக்கான தனிக்குழுகள். அடுத்து குழுவில் குழந்தைகளுக்கு தரப்படும் உடல் மற்றும் மன வலிமையிலான துன்புறுத்தலை விசாரித்து 48 மணி நேரத்திற்குள்ள அதுக்கான தீர்வு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு வரணும். ஸோ அதுக்கான புகார் செய்யதும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்கு. ஸோ இதை அப்ரோச் பண்றதுக்கான வழிவகைகள் இந்த குழந்தைகள் வந்து நேரடியாகவே என்ன செய்யலாம் அப்படின்னோம்னா அதை வந்து நேராக அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தையின் உதவி எண்கள் அப்படின்னு சொல்லுறது ஹெல்ப்லைன்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அமைச்சகத்தின் கீழ் 1098 அப்படின்றத சைல்டு லைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அந்த பிக்சர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதற்கான உதவிக்கான சேவைகள் வழங்கப்படுது. இது இந்தியாவின் முழுவதும் எத்தனை சென்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா 602 மாவட்டங்கள்ல 114 ரயில்வே நிலையங்களில் இது வந்து செயல்பட்டு வருகிறது. இந்த சேவையின் மூலம் 0 முதல் 18 வயதான குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி. ஸோ இதில் யாரெல்லாம் பயன்படுறாங்கன்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னோம்னா ஸோ அவங்களுக்கான மருத்துவ உதவி, அவங்களுக்கான ஏதாவது மருத்துவ உதவி இருந்தாலும் சரி. அடுத்து வந்து குழந்தைகள் கடத்தல், ஓகேவா, இப்போ ஒரு குழந்தைய வந்து கடத்திட்டு போறாங்க, அப்போ அந்த குழந்தைய வந்து இறங்கி என்ன செய்யலாம் அப்படின்னா ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டா அந்த குழந்தை திருமணம், ஏன்னா நம்ம 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்தையுமே வந்து நம்ம குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த குழந்தை திருமணத்தில் வந்து ஈடுபடுறாங்க, அந்த குழந்தைக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இதில் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரெமுடேஷன்ஸ் வந்து உடனே கிடைக்கும். அடுத்து வந்து வீட்டை விட்டு வெளியேறிய குழந்தைகள், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்கான ஆரோக்கியம் எல்லாத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது அரசாங்கத்தோட கடமை. ஸோ குழந்தைகளோட படிப்பு, பாலியல் வன்முறைகள், ஸோ அந்த குழந்தைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளை ஃபுல்லாத்தையும் தடுக்கக்கூடியதும் இந்த அரசாங்கத்தோட கடமை தான். அடுத்து வந்து குழந்தைகள் தொழிலாளர்கள், ஸோ இந்த ஒரு இடத்துல குழந்தைகள் தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா அந்த சைல்ட் லைன்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எதிரான பிரச்சனைகள் குறித்தும் ஸோ 24x7 அப்படின்றது 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் இந்த என்ன செய்யுது அப்படின்னா இந்த அவசர தேவையான எண் வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ அதில் முக்கியமான ஒன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வருடத்துக்கு 70 லட்சத்துக்கு அதிகமான என்ன செய்யுது அப்படின்னா அழைப்புகள் வந்து இந்த காலில் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வருது. அப்போ அந்த அளவுக்கு வந்து குழந்தைகளை வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இதை ஃபுல்லாமே குறைக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னம்னா நம்ம ஈடுபட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த எண்ணை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் எந்த மூலையில இருந்தாலும் சரி, அது தொலைபேசியிலையோ இல்லை அலைபேசியிலையோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டைரெக்டாக இதில் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் என்னன்னு மாத்திரம் பண்ணால் போதும். ஸோ அடுத்த செகண்ட் அவங்களே வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கேர் எடுத்துட்டு அடுத்து நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதா, உறவினர் பாலியல் வன்முறை, ஸோ இதில் என்னென்ன இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம், என்னென்ன அந்த குழந்தைக்கு எதிரான இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அதில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதா, ஒரு 18 வயதுக்கு ஒரு குழந்தை இருக்கும், ஸோ அதுக்கு வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த என்ன கான்டாக்ட் பண்ணால் ஸோ இது ரிலேட்டடாக. அடுத்து வந்து பாலியல் வன்முறை, அடுத்து வந்து மேற்படிப்புக்கு உதவியாக தேவைப்படுவது நேரடியாக குழந்தைகள் இந்த நேரத்தான். ஸோ இப்போ வந்து ஒரு 12th முடிச்சு நம்ம அடுத்து காலேஜ் போகணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தாலுமே காலேஜ் சில பேரண்ட் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா அரசாங்கமே அந்த RUSC ஸ்கீம்ஸ் அப்படி நிறைய இருக்கு. RMSA நம்ம SSC தான் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து RMSA, ஓகே, ராஷ்டிரிய மத்தியமிக்க சிக்ஷா அபியான், உச்சாதார அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஃபுல்லாமே வந்து ஹையர் எஜுகேஷன், ரிசர்ச் எஜுகேஷன்ஸ் வரைக்கும் உள்ள போகிற ஒரு கான்செப்டில் கொண்டு வராங்க. ஸோ இதான் அந்த குழந்தைகள் உதவி எண்ணை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இதை விட நம்ம 9வது என்ன செய்யுது அப்படின்னா சைல்டு ரைட்ஸ் அண்ட் சேஃப்டி அப்படின்றது முடிஞ்சு நம்ம பார்த்தோம். 8 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ கல்வியை வந்து உரிமைகளை வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கான பாதுகாப்பு, ஆரோக்கியம் எல்லாமே உள்ள கொண்டு வராங்க. அடுத்து இதில் 2வது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான உரிமை, நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள், ஓகேவா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத எல்லாமே பார்த்தோம். அது கிட்டத்தட்ட வந்து நிறைய நாடுகள் வந்து 2030க்குள்ள அந்த டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு நிதி ஆயோக், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து இந்த குழந்தைகளுக்கான வளர்ச்சி நெறிமுறைகள், ஸோ இது ஃபுல்லாமே நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து ராஜீவ்காந்தி குழந்தைகள் பகல் நேர காப்பக திட்டம், ஸோ தேசிய குழந்தைகள் பகல் நேர காப்பக திட்டம் இரண்டுமே ஒன்று தான். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து இந்த விமன்ஸ் வந்து வேலைக்கு போகிற நேரத்தில் 6 முதல் 6 மாதம் வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த காப்பகத்தில் விட்டுட்டு போகலாம். ஸோ அவங்களுக்கான உணவு மற்றும் இது பாதுகாப்பு இது ஃபுல்லாமே அந்த கேரிங் சென்டர்ஸில் வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இனப்பெருக்கம் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டம். ஸோ பெண்களுக்கு அடுத்து வந்து குழந்தைகளுக்கான நலத்திட்டத்தை பொறுத்தளவுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்துகள் கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தேசிய ஊரக சுகாதார இயக்கம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஸோ இதை பொறுத்தளவுக்கு எங்கே இந்த கான்சன்ட்ரேஷன், இந்த தீமோட
பாப்புலேஷன் எங்கே இருக்குது அப்படி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சாம்பிள்ஸை பொறுத்தளவுக்கு ரூரல் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். ஸோ அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெண்கள். ஸோ அவங்களுக்கான ஹெல்த்து என்னென்ன மாதிரி ஆரோக்கியம் சம்மந்த மாதிரி என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்றது தேசிய ஊரக சுகாதார இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டில் வருது. அடுத்து நம்ம முக்கியமாக பார்த்தது என்ன அப்படின்னா மதிய உணவு திட்டம், மிட் டே மீல்ஸ். ஸோ இந்த மிட் டே மீல்ஸை பொறுத்தளவுக்கு முக்கியமாக கொண்டு வரதுக்கான காரணம் பொறுத்தளவுக்கு ட்ராப் அவுட்ஸை வந்து குறைக்கக்கூடியது தான் அது வருது. ஸோ அடுத்து வந்து மாணவர்களுக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்து உடைய உணவு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வகையிலையும் தான் இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க இந்த மதிய உணவு திட்டம். இது ஃபர்ஸ்ட் தொடக்கப்பள்ளியில் தொடங்கினாலும் இது விரிவுபடுத்தி நடுநிலைப்பள்ளி வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா நம்மளோட மாநிலத்திலையும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லா மாநிலத்திலையும் இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா செயல்முறையில் வருது இந்த மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க. அடுத்து முக்கியமாக வந்து பார்க்கக்கூடியது கல்வி உரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு 8 முதல் 6 முதல் 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே என்ன செய்யணும் அப்படின்னா பள்ளியில் கொண்டு வரணும். அப்படின்னா அரசு பள்ளிகளையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலையும் இந்த கல்வி உரிமை சட்டம் என்ன செய்யுது அப்படின்னா அமல்படுத்தப்படுகிறது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நேரடியாக எந்த ஒரு ஃபீஸும் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னம்னா மாணவர்கள்ட்ட வாங்கக்கூடாது. மறைமுகமாகவும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு ஃபீஸும் மாணவர்கள்ட்ட வாங்கக்கூடாது. ஸோ மறைமுகமாக அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னா சீருடைக்காண்டி, டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி, பள்ளி பாட புத்தகத்துக்காண்டி, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மறைமுகமாகவும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபீஸஸ் எதுவுமே வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாமே அரசாங்கமே அந்த பள்ளிக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா கொடுத்துரும் அப்படின்றது தான் இந்த கல்வி உரிமை சட்டம். வந்து அடுத்து வந்து அனைவருக்குமான கல்வி, SSA சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடியது இதே இலவச மற்றும் கட்டாய கல்வியை தான் உள்ள கொண்டு வருது 21A பிரகாரம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாலின வேறுபாடு, சமூக வேற்றுமை, உடல் செயல்பாடு வேற்றுமை எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ் அப்படின்றது அந்த அனைவருக்குமான கல்வி வந்து என்ன செய்யுது அப்படின்னா நடைமுறைப்படுத்துது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆண் பெண் எந்த ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது. அடுத்து வந்து சமூக வேறுபாடு அப்படின்றதும் இதில் வந்து இருக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனும் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அனைவருக்குமான கல்வி அப்படின்றதுல வருவாங்க. ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அது தனியாக இருக்கும். இந்த இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸை பொறுத்தளவுக்கு இருக்கும். ஸோ அந்த இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அனைவருக்குமான உள்ளடக்கிய கல்வின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு தகுந்த கட்டிட அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கட்டிட அமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பேரியர்ஸ் இதை ஃபுல்லாமே எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இந்த தொடக்கப்பள்ளி அப்படின்றது இருக்கும். ஸோ அடுத்து முக்கியமானது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தை தொழிலாளர்கள். ஸோ அந்த குழந்தை தொழிலாளர் பொறுத்தளவுக்கு 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு தொழிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஈடுபடுத்தக்கூடாது. ஸோ அப்படி ஈடுபடுத்தணும் அப்படின்னம்னா அது வந்து சட்டத்துக்கு எதிரான ஒன்று. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகளையும் பாலியல் துஷ்பிரயோகம், மிஸ்யூஸ் பண்ணக்கூடியது, ஓகேவா, அந்த குழந்தைகளுக்கு தெரியாம பாலின துஷ்பிரயோகம் பண்ணக்கூடியது ஃபுல்லாமே வந்து நம்ம போஸ்கோ சட்டத்தை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு அந்த ஓராண்டுக்குள்ளேயே என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வழக்குகளை கொடுக்கணும். ஸோ அடுத்து வந்து அதை நடத்தினவருக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தண்டனைகள் வந்து மிக அதிகமாகவும் இருக்கும். போஸ்கோ சட்டம் வந்து கொடுக்குது அப்படின்றதான் இதுல முக்கியமான கான்செப்ட். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இதுதான் இந்த அலகு 8 மற்றும் 9 பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ அலகு 8 பொறுத்தளவுக்கு நம்ம உளவியல் ஆதரவு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது ஃபுல்லாமே அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த உளவியல் கல்வின்றது இந்த எஜுகேஷன் சைக்காலஜியும் நம்ம உள்ள பார்த்தோம். ஸோ அலகு 9 பொறுத்தளவுக்கும் அதே கான்செப்ட் தான். பள்ளிக்கான உரிமை சட்டம், ஸோ துஷ்பிரயோகம். ஸோ இதோட நம்ம இந்த பள்ளி வகுப்பு முடிச்சு. நன்றி.